கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த நற்செய்தி உங்களுக்காக. இந்த மத்தேயு நற்செய்தி 9ஆம் அதிகாரம் 1 முதல் 8 வரை உள்ள இறை வார்த்தைகள் வழியாக நமக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தின் மூலம் எவ்வாறு நாம் பணியாற்ற வேண்டும் என்று இறைவன் கற்றுத் தருகிறார். இந்த நற்செய்தி வாசகத்துல முடக்குவாதமற்ற ஒருவனை ஆண்டவரிடம் எடுத்துக்கொண்டு வருகிறார்கள். அவர் அவனை நோக்கி உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்று சொன்ன உடனே அவன் எழுந்து நலமடைந்து போகின்றான். இதை பார்த்த மறைநூல் அறிஞர்களும் பரிசேயர்களும் இவருக்கு பாவத்தை மன்னிக்கும் அதிகாரம் யார் கொடுத்தது, எப்படி வந்தது என்று சிந்தித்ததை அறிந்த இறைவன், நீங்கள் உள்ளத்தில் தீயது சிந்திப்பது ஏன்? மானிட மகனுக்கு பாவத்தை மன்னிக்கும் அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் என்று கூறுகிறார். அன்பானவர்களே, அன்றைய யூத மரபில ஒருவன் நோய்வாய்ப்பட்டு இருக்கிறார் என்றால் அவன் பாவி என்று அவனை முத்திரை குத்தி ஒதுக்கி சமூகத்திலிருந்து விலக்கி வைத்து விடுவார்கள். அவனை தீண்டத்தகாதவன், யாரும் தொடர்பு கொள்ளக்கூடாது என்று அவர்களை ஒதுக்கி வைத்து தனது அதிகாரத்தின் உச்சக்கட்டத்தை அந்த நோயாளிகள் மேல் திணிப்பார்கள். ஆனால் பாவங்களை மன்னிக்கும் அதிகாரம் பெற்ற, உண்மையிலே அதிகாரம் பெற்ற இயேசு கிறிஸ்து நமது ஆண்டவர் அந்த அதிகாரத்தை அன்பு பணிக்காக பயன்படுத்துகிறார். தொழு நோயாளிகளை ஓய்வு நாளிலே தொட்டு சுகமாக்கி அன்பு பணியை தொடர்ந்து செய்கின்றார். இங்கும் யாரெல்லாம் அவரை தேடி வந்தார்களோ அவருடைய அதிகாரத்தை செலுத்தவில்லை, கண்டிக்கவில்லை, கடிந்துரைக்கவில்லை. அவரை தேடி வந்த அத்தனை நோயாளிகளையும் பாவிகளையும் தமது அன்பினால் மீட்டு அரவணைக்கின்ற அன்பு பணியை இறைவன் இயேசு செய்கின்றார். அன்பானவர்களே, இதற்கு உதாரணம் 2 பாப்பரசர்கள். முதலிலே மறைந்து போன புனித 2ஆம் ஜான் பால் ஐயா அவர்கள், அவர் இருந்த பலம் வந்த அந்த புனித பேதுரு பசிலிக்காவின் மைதானத்திலே ஒருவர் சுடப்பட்ட பொழுது அந்த சுடப்பட்ட மனிதனை சிறைச்சாலையிலே சென்று சந்தித்து மன்னிப்பு வழங்கி அந்த மனிதன் உடைந்து அழுததை நாம் பார்த்திருக்கின்றோம். இதுதான் உலகிலே உயர்ந்த அதிகாரமாகிய பாப்பரசர் இந்த அதிகாரத்தை அவனை தண்டிப்பதற்காக பயன்படுத்தவில்லை, மாறாக மன்னித்து அன்பு பணியின் மூலம் அவனை மனமாற்றும் பணியை செய்தார். 2வது, இப்பொழுது நம்மிடையே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நடமாடும் புனிதரான பாப்பரசர் பிரான்சிஸ் அவர்கள், ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் நடக்கின்ற யுத்தத்துல சமாதானம் வேண்டும், உயிர் பலி கூடாது என்று முதலில சமாதான குரல் எழுப்பி அதற்காக இன்று வரை உழைத்துக் கொண்டிருக்கின்ற உன்னதமான கடவுளின் ஆசி பெற்ற மகன். இவ்வாறு தங்களது அதிகாரத்தை அன்பு பணிக்காக பயன்படுத்துவதுதான் கிறிஸ்துவின் உண்மையான சீடர்கள், சீடத்திகள். அல்லாமல் எனக்கு அதிகாரம் இருக்கிறது என்று கூறி பிறர்களை தண்டனை தீர்ப்பு இடுவதற்கு அல்ல ஆண்டவரின் அழைப்பு. ஒவ்வொருவரும் பாவிதான், ஆனால் நாம் ஒவ்வொருவரும் பிறரை பாவி என்று குற்றம் சாட்டுவதிலும், ஒதுக்கப்பட்டவன் இவன் அயோக்கியன், இவன் ஒன்றுக்கும் உதவாதவள் என்று ஒதுக்குவதிலும், அவர்களை குற்றம் காண்பதிலும் நாம் முனைந்து நிற்கும் பொழுது ஆண்டவரின் பிள்ளைகள் என்ற அந்த அருகதையை முற்றிலுமாக இழந்து போய் இருளுக்குள் வாழ்கின்ற மக்களாகி போகின்றோம். எச்சரிக்கையாக இருக்கணும். எனவே அன்பு சகோதர சகோதரிகளே, அதிகாரம் என்பது ஆள்வதற்காக அல்ல, அன்பு செய்வதற்காக. மனித மாண்பு மேம்பட அந்த அதிகாரத்தை நாம் பயன்படுத்த வேண்டும். மனித மாண்பை மாண்புறச் செய்யத்தான் அதிகாரம் கொடுக்கப்பட்டுள்ளது. கிறிஸ்து பாவங்களை மன்னிக்கும் அதிகாரம் பெற்றிருந்தும் யாரையும் கண்டிக்கு வெறுக்கவில்லை. கையும் களவுமாக பிடிக்கப்பட்ட விபச்சார பெண்ணை கூட, மகளே இனி பாவம் செய்யாதே என்று அன்பின் விதையை விதைத்தார். 1000 பேய்கள் பிடித்திருந்த லேகியோனை கூட அழைத்து அவனை விடுதலை செய்து தனது சீடனாக ஏற்றுக்கொண்டு அன்பின் பணியை செய்தார். ஒவ்வொரு கட்டத்திலும் கடைசியாக கல்வாரி பலியிலே தன்னை நிந்தித்த, அவமதித்த, ஆணி அடித்த, எட்டி உமிழ்ந்த, காலால் உதைத்த ஒவ்வொருவருக்காகவும் தந்தையோட மன்னியும் என்று தனது அதிகாரத்திலே அன்பின் பணியை செய்தார். அன்பானவர்களே, இன்று நீயும் நானும் அழைக்கப்படுவதும் அதற்காகத்தான். ஒரு சிறு ஜெபக்குழு தலைவராக இருந்தால் போதும், ஒரு சிறிய கூட்டத்தை நடத்துவராக இருந்தால் போதும், நாம் செலுத்துகின்ற அதிகாரம் ஐயையோ ஆண்டவரே பார்த்து அசந்து போய்விடுவார். எல்லாற்றையும் மாற்றுவோம்.
இன்று திருச்சபை கட்டி எழுப்பப்பட நமது அன்பு பணி தேவை, அதிகாரம் அல்ல. பிறரை பாவி என்று தீர்ப்பிடும் நியாயாதிபதிகளால் திருச்சபை கட்டப்பட போவது இல்லை. மன்னித்து ஏற்றுக்கொள்பவர்களால் தான் இந்த உலகில் திருச்சபை கட்டி எழுப்பப்படும் என்று ஆண்டவர் கிறிஸ்து நமக்கு கற்றுத் தருகிறார். ஜெபிப்போம். எங்கள் வல்லமையுள்ள தகப்பனே, உமது இறைமகன் இயேசு வழியாக அன்பின் அரசை கட்ட எங்களை அழைத்திருக்கிறீரே. நாங்கள் எங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள கிறிஸ்துவின் பிள்ளை என்ற அதிகாரத்தை, அன்பின் தகப்பனே, நாங்கள் பிறரை ஆளுகை செய்வதற்கோ தண்டிப்பதற்கோ குற்றப்படுத்துவதற்கோ பயன்படுத்தாமல் அன்பினால் மன்னித்து அன்பின் பணியை செய்ய மனித மாண்பு மேம்புற நாங்கள் அந்த அதிகாரத்தை பயன்படுத்த எங்களை ஞானத்தால் வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் தாய் மரியாளோடு சேர்ந்து துதித்து ஒப்புக் கொடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, அதிகாரம் அல்ல, அன்பே சிறந்தது. எனவே நம் வாழ்கின்ற குடும்பத்தில் கணவர் என்ற அதிகாரத்தை செலுத்தாமல், மனைவி என்ற அதிகாரத்தை செலுத்தாமல் நாம் ஒருவரும் அன்பின் அரசால் கட்டப்படுவோம். வாழுகின்ற ஊழியம் செய்கின்ற எல்லா இடங்களிலும் அன்பினை விதைப்போம், அன்பை அறுவடை செய்வோம். இந்த நாளையும் இனிய நாளாக்குவோம்.